அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தசி சதயம் நட்சத்திரம் பௌர்ணமி கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் புரட்டாசி மாதம் தொடங்குகின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னிராசியில் சூரியன், சுக்கிரன், கேது, கும்பராசியில் சனி பகவான் வக்ரம், மீனராசியில் ராகு என இந்த புரட்டாசி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம். புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் பயணம் செய்வதால் கன்னிகா மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. பெருமாளின் அம்சமாக கருதப்படும் புதனுடைய வீடு கன்னி. இந்த கன்னிராசியில் சூரியன் அமர்வது புரட்டாசி மாதத்தில் தான். ராகு கேதுவால் ஜாதகத்தில் உள்ள கால சர்ப்ப தோஷம், நாகதோஷம், மாங்கல்ய தோஷம், தார தோஷம் போன்ற பல சர்ப்ப சாப தோஷங்கள் யாவும் புரட்டாசி மாதம் கருட வழிபாடு செய்வதால் சூரியனை கண்ட பனி போல் பறந்தோடும். விஷ்ணுவின் அருள் பெற உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் திகழ்கிறது. புரட்டாசி மாதத்தை யமனின் கோரைப்பற்களுள் ஒன்றாக அக்னி புராணம் கூறுகின்றது. அனைத்து சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வணங்குவது நல்லது. அப்படி முடியாதவர்கள் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பூஜை செய்து முடிந்த அளவிற்கு அன்னதானம் வழங்கினால் பெருமாளின் அருளாசிகளை பெறலாம். சனி பகவானின் கெடுபலன்களிலிருந்து காக்கும் பெருமாள் புரட்டாசி மாதத்தில் வரும் திருவோணம் திதியில் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட திருநாளாக பார்க்கப்படுகின்றது. அதேபோல் சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார். இதனால் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் சனி பகவானின் கெடு பலன்களிலிருந்து பக்தர்களை காப்பாற்றுவார். மேலும் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற படிகளில் கொலு வைத்து கொண்டாடும் மாதம் இந்த புரட்டாசி மாதம். இந்த மாதத்தில் வரும் நவராத்திரியில் கொலு வைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி என்பார்கள். அதுபோல நம்பிக்கையை கொண்டாட உகந்ததாக நவராத்திரி வழிபாடு இருக்கின்றது. நவம் என்றால் 9 என்றும், ராத்திரி என்றால் இரவு என்றும் பொருள். 9 இரவுகளில் நாம் அம்பிகையை கொண்டாடி விரதமிருந்து வழிபட்டால் பொன் பொருள் குவியும். இந்த ஆண்டிற்கான நவராத்திரி விழா புரட்டாசி 17ஆம் தேதி, அதாவது 3/10/2024 அன்று தொடங்கி புரட்டாசி 26ஆம் தேதி, அதாவது 12/10/2024 வரை நடக்கிறது. புரட்டாசி 24ஆம் தேதி துர்காஷ்டமியும், 25ஆம் தேதி சரஸ்வதி பூஜையும், 26ஆம் தேதி விஜயதசமியும் கொண்டாடப்படுகின்றது. மேற்கண்ட 3 நாட்களில் முப்பெரும் தேவியை வழிபாடு செய்வதால் ஒப்பற்ற பலன்கள் கிடைக்கும். மேலும் நவராத்திரியின் 9 நாட்களிலும் கொலு வைத்து வழிபாடு செய்வது பெரும் பாக்கியத்தை கொடுக்கும். மேலும் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். புரட்டாசி 3ஆம் தேதி புதன் கன்னியா ராசியில் உச்சம் பெறுகிறார். புரட்டாசி 3ஆம் தேதி சுக்கிரன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புரட்டாசி 20ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புரட்டாசி 28ஆம் தேதி சுக்கிரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகின்றார். மேலும் புரட்டாசி 29ஆம் தேதி தேவகுரு குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரமடைகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பயிற்சியினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த புரட்டாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான உங்கள் கஷ்டங்களுக்கு எல்லாம் தீர்வு ஏற்படுகின்ற அருமையான மாதம். இதுவரை லாபராசியில் அமர்ந்திருந்த செவ்வாய் கிரகம் கொடுத்த பணத்தையும் VIP தொடர்பையும் வைத்து புதிய அந்தஸ்து உயர்வுகளை சந்திக்கப் போகின்றீர்கள். பொன்பொருள் சேர்க்கையும், சொத்து கட்டிடம், வாகன விருத்திகளையும் அடையப் போகின்றீர்கள். மேலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவானால் இந்த மாதம் தொடங்கி 3வது வாரம் முடிவதற்குள் உங்கள் வாழ்வில் விசேஷ இனிமைகள் காத்திருக்கின்றன. இந்த மாத உங்களுக்கான சாதக கிரக அமைப்புகளால் முதலில் பூசம் நட்சத்திரக்காரர்களும் அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களும் புதிய அதிர்ஷ்ட உயர்வை சந்திப்பீர்கள். அத்துடன் பல வழியிலும் பெரிய அளவில் எப்படியோ பெரிய தொகை பணம் காசு கைக்கு வந்து எந்த ரூபத்தில் வந்தாலுமே எதையும் மிச்சம் வைத்துக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்படலாம். காரணம் 8ஆம் இடத்தில் சனி பகவான் அஷ்டம சனி கெடுபிடிகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பார். ஆரோக்கிய நிலைமையில் பெரிய முன்னேற்றம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இருப்பிட ரீதியாக வசதியான வீடு மாற்றத்தை யோசித்து வைத்திருக்கின்றீர்கள். அதற்கு தீர்வு உண்டாகும். திடீர் அதிர்ஷ்ட பண வரவுகள் தொடர்ச்சியாக கைக்கு வரும். வாழ்க்கை துணையால் ஏற்பட்டிருக்கின்ற மன சஞ்சலங்களும் பிரிவு கருத்து வேறுபாடுகளும் விலகி நிம்மதியை சந்திப்பீர்கள். உத்தியோக
உத்தியோக நிலைமை மிக சிறப்பாக நீடிக்கும். தொழில் வியாபார புதிய முதலீடு விஷயங்களில் சாதகமான லாபம் கிடைக்கும். கடன் விவகாரங்கள் நல்லபடியாக முடிவிற்கு வரும். இளம் இருபாலருக்கும் திருமண சுபகாரிய விஷயங்கள் சந்தோஷ முடிவிற்கு வந்துவிடும். புத்திரபாக்கிய குறைபாட்டில் நடைபோடுகின்ற புனர்பூசம் நட்சத்திர இளம் தம்பதியர்களுக்கு விடிவு காலம் நிம்மதி உண்டு. மேலும் ஆச்சரியப்படுகின்ற சிறப்பு நன்மைகளும் எதிர்காலத்திற்கான நிரந்தர உயர்வு செய்திகளும் பண சரள புழக்கமும் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கைகளும் திருமண சுபகாரியத்தில். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். இது அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் என்றாலும் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இருந்தாலும் சேமிப்புகள் குறையலாம். திடீர் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் வரலாம். புதியவர்களை நம்பி செய்த காரியங்கள் முடிவடையாமல் போகலாம். சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபட்டால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 7, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அஷ்டமாதிபதி சனி வக்ரம் பெறுவதால் அதன் கடுமை குறையும். அதே நேரம் சப்தமாதிபதியாகவும் சனி இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் அடிக்கடி தலை தூக்கும். நிழல் போல கடன் சுமை தொடரும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் உடல்நலக் குறைவால் அவதிப்படுவீர்கள். தொழில் பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவார்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்க மாட்டார்கள். எதிரிகளின் பலம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மேலும் புரட்டாசி 3ஆம் தேதி கன்னிராசியில் புதன் உச்சம் பெறுகிறார். அவர் உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். சகாயஸ்தாதிபதி புதன் உச்சம் பெறுவது நல்ல நேரம்தான் என்றாலும் விரையாதிபதியாகவும் புதன் இருப்பதால் எதிர்பாராத விரயங்கள் வந்து சேரும். இது போன்ற காலகட்டத்தில் இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது, இடம் பூமி வாங்குவது, கட்டிய மனையை பழுது பார்ப்பது, திருமண காரியங்களை முடிப்பது போன்ற சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள். மேலும் புரட்டாசி 3ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அது சுக்கிரனுக்கு சொந்த வீடு. உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானத்தில் பலம் பெற்று இருக்கும் பொழுது நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறும். தாய்வழி ஆதரவு திருப்தி தரும். பாக பிரிவினைகள் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையும். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்கள் பண தேவையை பூர்த்தி செய்வார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் கிடைக்கும். மேலும் புரட்டாசி 20ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்குள்ள சுக்கரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். உங்கள் ராசிக்கு சகாயஸ்தாதிபதியான புதன் பலம் பெறும் இந்த நேரத்தில் தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். தொல்லைகள் அனைத்தும் விலகிச் செல்லும். தடைபட்ட காரியங்கள் ஒவ்வொன்றும் தானாக நடைபெறும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். தொழில் போட்டிகள் அகலும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்தபடியே இடமாற்றமும் கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். கலைஞர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவ மாணவிகள் படிப்பில் அக்கறை காட்டுவீர்கள். பெண்களுக்கு தங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. குடும்ப சுமை கூடும். மேலும் புரட்டாசி 28ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு செல்கிறார். 29ஆம் தேதி குரு ரிஷப ராசியில் வக்ரம் பெறுகிறார். இந்த முரண்பாடான கிரகங்களின் பார்வையால் பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் திடீரென முடிவாகலாம். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். மனக்கசப்பு மாறும். உத்தியோகத்தில் நீண்ட நாளாக வராத சம்பள பாக்கிகள் கைக்கு கிடைக்கும். நல்ல மாற்றங்கள் இல்லம் தேடி வரும். இந்த கடகராசி விவசாயிகளுக்கு எந்த உற்பத்தியில் நீங்கள் ஈடுபட்டாலும் வெற்றி உண்டு. அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய பதவி ஒன்று சககட்சி ரீதியாக அதிர்ஷ்டத்துடன் காத்திருக்கின்றது. நீங்கள் அதை அடைய போகின்றீர்கள். இந்த கடகராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் பூரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், அவிட்டம், பூராடம், திருவோணம், பூரட்டாதி, ரோகிணி, திருவாதிரை. அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் 17, 20, 23, 24, 25, 26, 28, 30 மற்றும் அக்டோபர் 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17. இந்த மாத சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் சனீஸ்வரருக்கு பரிகாரம் செய்து வாருங்கள். இந்த கடகராசி அன்பர்களுக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.